ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணி நம்மளுடைய மல்லிக்கு துணையாக இருக்கிற வரை அவங்கள யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்றது இந்த ராஜுக்கு போதுமான கிழவிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி அம்மா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் நடக்க வேண்டிய டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுற விஷயத்த இந்த அம்மா தான் தடுத்து நிச்சயத்தை. அதனால் இந்த அம்மா நம்ம வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மல்லியை வீட்டை விட்டு அனுப்ப முடியாத. முதல்ல இந்த அம்மா இந்த வீட்டை விட்டு கிளப்புறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா வர பாதையில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வேணுமணியை ஊற்றி வச்சிடறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா கவனிக்காத விழுந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மான்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா அந்த கிழவி எல்லாருமே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி, ஏண்டி என்னை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து என்னை அனுப்பிவிட்டா மல்லியை ஈஸியாக இந்த வீட்டிலேருந்து விரட்டுறதுன்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்காது. நான் இப்போவே போலீஸ் கால் பண்ணுறேன். நீங்கள் என்னை எப்படி கொல்ல பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி அம்மா இவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்க. மல்லி வீட்டுக்குள்ளே வரப்போ என்னடானா ஆரத்தி எடுக்க சொன்ன மிளகா பொடியை கரைக்கிறாங்க. தீப்பெட்டியை நனைச்சி எடுத்துகிட்டு விளக்கேற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்மளவே போட்டு தள்ள பிளான் பண்ணுறாங்களா? இவங்கள இவ்வளோ லேஸில் நம்ம விடக்கூடாது. கூடிய இவங்களெல்லாம் போட்டு தள்ளுற மாதிரி நம்ம ஒரு பிளானை போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணி அம்மா யோசிக்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணி அம்மா விளந்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பெரியம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதறி போகிறாங்க. மல்லி எனக்கு எதுவும் ஒன்றும் ஆகலை, நீ கவலைப்படாத. இவங்கெல்லாம் நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க. நம்மளை தாக்க நினைக்கிறாங்க. நம்மளை எப்படியா அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா விஜய்க்கு மறுபடியும் அந்த ரஞ்சிதா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. இதை நான் நடக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு பிளானை போடுறேன். மொத்த பேருக்கு சரியான செருப்படி மாதிரி நான் அடி கொடுக்காத விட்டுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பெரியம்மா, என்ன ஐடியா பண்ண போகிறீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு, அதெல்லாம் சொன்னால் நீ கண்டிப்பாக விஜய் கிட்ட எது சொல்கிறோம், அதனால் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட மனசில் தப்பான ஆளை இருக்கோமே, நம்ம எப்படியோட விஜயை கன்வின்ஸ் பண்ணி நம்ம தப்பு எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சா பார்த்தீங்கன்னா இந்த ராஜி, இந்த ரஞ்சிதா, இந்த போதுமான கிழவி எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய மல்லியை இந்த வீட்டை விட்டு அனுப்பி மறுபடியும் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க எதிர்பார்க்குறாங்க. போகிற போக்க சொல்ல போனோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸ் தான் பண்ண முடியல, மல்லியை போட்டு தள்ளிட்டா அடுத்த கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட பிளான் பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ணுறதுல தீய வைக்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.